ஆனால் ஆன்மீகத்திலேயோ சரி, மதத்திலேயோ சரி, இது ஒரு முரட்டு நம்பிக்கையாக தான் இருக்குன்ற ஒரு ஐயப்பாடு படித்தவர்கள் பல பேருக்கு இருக்கு. முக்கியமாக பகுத்தறிவு சார்ந்த இயக்கங்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம், கடவுள்னு ஒருத்தன் இருக்கானா? கடவுளை நான் எதுக்கு நம்பணும்? கடவுள்னு இல்லைன்னா என்ன ஆகிடும்? அப்படின்ற கேள்வி, இது அருமையான கேள்வி. ஆக்சுவலாக நான் பல இடங்களில் இந்த கேள்விகளுக்கு நான் பல இடங்களில் ஓப்பனாகவே பதில் சொல்லியிருக்கேன். நான் பல முறை பல மேடை பேச்சுகள்லையும் மக்களோட இன்ட்ராக்ஷன்லையும் நான் சொல்லியிருக்கேன். இது எதையுமே நீங்கள் யாரும் சொல்லி நம்பணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அறிவியல் என்ன சொல்லுது? யாரோ உங்களுக்கு கடவுள் இருக்காருன்னு சொல்லுதா? எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணணும்? அதை நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன? அதை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு அவங்க எதை சொல்கிறாங்களோ அதுக்கு எனக்கு புரியுதுன்னு சொன்னால், என்னுடைய மனதில் ஒரு நம்பிக்கை வருது. உண்மையாகவே ஆமாம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அந்த தன்மை எனக்கு புரியுது. யாரோ ஒருத்தர் சொல்லி என்னுடைய மனதில் வரக்கூடியதுன்றது அநேகமாக ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது.